நாங்க ஒரு சில ஆக்டர்ஸ் சொல்லுவோம் சாண்டி மாஸ்டர்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சாங் எடுத்தாலே ஒரு சிக்னேச்சர் மொமெண்ட் ஒரு ஹூக் ஸ்டெப் கிரியேட் பண்ணுவது அது பயங்கர ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ஆக்டர் சொல்ல போறோம் அவங்களோட நீங்க பண்ண சாங்ஸ் அந்த ஹூக் ஸ்டெப் எப்படி வந்தது அந்த மொமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ண போறீங்க பார்த்தலாமா மாஸ்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தீய தளபதியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ட்ரிபியூட் டு தளபதி விஜய் சார். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் ஒரு ட்ராக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து தளபதி வந்து இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுருந்த டைம் செகண்ட் சிங்கிளாக வந்து அதை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ அது அமைஞ்சது. நான் அதில் மொமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அந்த ஸ்டைல் எல்லாமே பயங்கரமாக? இல்லை எல்லாமே அது ஸ்பாட்டில் பண்ணதான் எல்லாமே. ஓகே எல்லாமே ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி தான். ஏன்னா முன்னால் தான் எங்களுக்கு வந்து அந்த பிளானே தெரிஞ்சது. 4 ஷூட்னா இன்றைக்கி தான் தெரிஞ்சது. பட் ஆனால் அது நல்லபடியாக வந்துச்சு. எல்லாமே ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி தான். ஓகே ஸ்டெப்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஸ்பாட்டில். அதான் இப்போ சிம்பு சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் பார்க்கும்போது அவர் வந்துட்டு போகிற டான்ஸ் அது எல்லாமே எப்படி மாஸ்டர் அந்த மொமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஹூக் ஸ்டெப் எப்படி அது வந்து சிம்பு மாஸ்டரோட இப்போது அவர் வரானா சடனாக ஸ்பாட்டில் கற்றுனாடணும். அவர் என்ன தான் மூமெண்ட் கொடுத்தாலும் ஸ்பாட்லேயே கற்றுட்டு ஆகிடுவார். பட் அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும். எல்லாருமே பண்ணன்றப்போ சரி ஓகே டப்புன்னு நான் இது பண்ணி காட்டணுன்னே நார்மலாக இது பண்ணி காட்டணும். நல்லா இருக்கா ஓகே நான் இதே பண்ணிக்கிறேன்ட்டார். ஃபஸ்ட்டு அவருக்கு ஆடுற மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு அவர் பாடிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் தலை ஆடலாம் தலை லைட்டாக லாஸ்ட் பீச்சிக்க மாட்டோம். ஓகேன்ட்டார். அப்படியே லாஸ்ட்டு டேக் அதுதான் ஆடி முடிச்சோடனே பேக்கப் ஆகிடுச்சு. ரஜினி சார் காலா பண்ணுறப்போ வந்துட்டு அதில் ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த கை இது போயிட்டு இருக்கும். அது நான் ஒன்று பண்ணேன். ஆனால் அவர் வந்து பண்ணுறப்போ வேறு மாதிரியே இருந்தது. அது அவரோட ஸ்டைலு ஸ்பீடு எல்லாமே வேறு மாதிரியே இருந்தது. நான் அவரை மாதிரியே வந்து இமிட்டேட் பண்ணி காட்டினேன். அவர் நல்லா அப்படி சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அவர் ஒன்று பண்ணார். அது அங்கே இருக்க க்ரௌடெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஃபயராக இருந்தது இல்லை மாஸ்டர்? அந்த ஷாட் வந்து நான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இவர் இந்த வயசுல இப்படி ஆடுறாரு இப்படிலாம் கொரியோகிராஃபர் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜி பாசிட்டிவான ஒரு வைபு. உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த கொரியோகிராஃபி முடிச்சுட்டு அவருக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம்? இல்லை அது குமுதம் மேகசினில் வந்துட்டு எங்களோட இன்டர்வியூ வந்தது எண்டும் ஒய்ஃபு தான். ஓகே அப்போ வந்துட்டு நான் வந்து ஷார்ட் ரெடி பண்ணினே இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு வந்து பின்னாடி கூப்பிட்டாரு தட்டினாரு. சார்ண்ணே இன்டர்வியூ பார்த்தேன் சூப்பராக இருந்தேன்னாரு. பார்த்தீங்களா சார் சூப்பர் நல்லா இருந்தது நல்லா பேசுறீங்க அப்படின்னு போயிட்டாரு. நான் அப்போ தான் யோசிச்சு இதெல்லாம் பார்க்குறாரு படிக்கிறாருலான்ட்டு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருக்கு வந்துட்டு டானில் வந்துட்டு ஒரு காலேஜ் கலாய் சாங் ஒன்று. டானில் கலாய் எல்லாம் கல்ச்சர்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபன் ஆக்ட் நான் ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன் ஆக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிரின்ஸ் படத்தில் வந்துட்டு இந்த நான் யார் ஹுவாமை அந்த சாங் பண்ணோம். அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அதுதான் ஜாலியாக ஒன்று பண்ணமே எப்படி பண்ணோன்னே தாலே அது மாதிரி ஒன்று பண்ணலான்றமோ அவருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவருக்கு மெயின் வந்து ஹீரோஸுக்கு பிடிக்கணும். அப்படி இல்லையா டப்புன்னு உடனே மாற்றணும். பட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இது நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குன்ட்டு. இவ்வளோ பேர் நான் வந்து சொன்னதில் வந்து எல்லாருமே வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒர்க் பண்ணால் கூட ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் சிவானா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பூந்து கலாய்ச்சி பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மொமெண்ட் பார்த்துட்டு பிரதர் எல்லாம் என்னால் முடியுமா இல்லை அவர் வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு ஜாலியாக தான் பேசுவார். இது நீங்கள் ஆனால் நல்லா இருக்கு நான் ஆனால் எப்படி இருந்தேன். ஆனால் அவர் ஆடுறது பயங்கரமாக இருந்தது. அவர் எல்லாமே வந்து லென்த்து ஷாட் தான் ஆடுறாரு. கட் ஷாட்டே இல்லை. மாஸ்டர் ஒரு ஃபுல் பீஜம் லென்த்தே ஆடிட்டுமா அப்படி பண்ணுறாரு அவர். ஏன்னா டான்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். ஆமாம் அண்ணனுக்கு வந்து இந்த கமலா கலாசா பண்ணேன் நான். அவருக்கு ஜாலி தான். அவருக்கு வந்துட்டு டான்ஸ் வந்துட்டு நிறைய விரும்ப மாட்டார். பட் ஆனால் அந்த டான்ஸில் என்ன கேட்பார் கதை கேட்பார். ஸ்டோரியாக ட்ராமாவும் ஒன்று பண்ணணுன்றாரு. அது அதில் இருக்கும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுச்சுன்னு ஒரு கதையும் இருக்கும். பட் இப்போது அடுத்தது வந்து அவருக்கு இன்னும் பண்ணல நான் இன்னும். பட் அதுக்கேற்ற சாங் இல்லை. அவரே சொல்லாடி இல்லைடா நீ பண்ணுற மாதிரி சாங் இன்னும் வரல. ஏன்னா நீ பண்ணால் ஹியூமரோட ஒன்று ஜாலியாக ஒன்று இருக்கணும் பெப்பியாக இருக்கணும். அதுக்கு தான் அவர் வெயிட்டிங். அவரும் அதுக்கு தான் வெயிட்டிங்.